சிஎஸ்கே அணியின் பாரிய தோல்விக்கு காரணம் என்ன? இதுக்கான காரணம் நான் சொல்ல வர என்ன காரணம்டா, சிஎஸ்கே அணியின் ஓப்பனிங்ல இருக்க பிரச்சனை. சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேருமே இன்டர்நேஷனல் விளாடுற ஒரு பெரிய பேட்ஸ்மேன்ஸ். 2 பேருமே ஓப்பனிங் இறங்குறதுனால ஆயுஷ் மாத்திரே வண்டவுன் அடிக்கிறதால அவருக்கு ஃபுல் ப்ரெஷராக இருக்கும். ஒரு விக்கெட் ஆகிட்டு இனி கேமை கொண்டு போகணுமேண்டு. அதனால ருத்ராஜ் தான் கொஞ்சம் யோசித்து ஆயுஷ் மாத்திரையையும் சஞ்சு சாம்சனையும் ஓப்பனிங் அடிக்க விட்டு வண்டவுனில் ருத்ராஜ் இறங்கலாம். அப்போ ஓப்பனிங் கோம்போ ஒழுங்காக செட் ஆயிரும் சரிண்டு. ஆனால் இந்த கடைசியாக நடந்த முதலாவது மேட்சான சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச்சில் ருத்ராஜ் எடுத்த பிள்ளைங்களவனே பிள்ளை. என்னதான் பிரவிஸ் இல்லாத இடத்துல உருவில் பட்டேலை போட்டிருக்கலாம். ஆனால் மேத்யூ ஷாட்டை போட்டனால அந்த ஓப்பனிங் அடிக்கிற பேட்ஸ்மேனை கொண்டு வந்தது. நம்பர் 3 நம்பர் 4 போட்டால் அந்த ஆள் பேட்டிங் பண்ணதில்லை. சரி, கார்த்திக் சர்மாவை போட்டது ஓகே. ஆல்ரவுண்டர் அகில் ஹுசைனை ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். கொஞ்சம் ஒழுங்காக போட்டிருந்தா அந்த மேட்சை கொஞ்சம் நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தா கொஞ்சமாச்சும் டஃப் பண்ணி விளாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும். சரி விடுங்க. ஆனால் இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்சில் ருத்ராஜ் மெயினாக கவனிக்க வேண்டிய விடயங்கள்ண்டா ஓப்பனிங் ஆயுஷ் மாத்திரையும் சஞ்சு சாம்சனும் இறங்கணும். 1 டவுனில் ருத்ராஜ் கெய்க்வாட், 2 டவுனில் உர்வில் பட்டேல், 3 டவுனில் பிரவிஸ், 4th டவுனில் சிவம் டூபே. அங்கால அடுத்தது கார்த்திக் சர்மா. அங்கால பார்த்தீங்கன்னா நூர் அகமட், கலீல், அடுத்தது மேட் கென்ரி, அன்சுல் கம்போஜ். இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர், சர்பராஸ் கான், ராமகிருஷ்ணா கோஸ், அமன் கான், குர்ப்ரீத் சிங் இவங்கள போடலாம். இந்த மாதிரி பிள்ளைங்களை செட் பண்ணால் சுவராக ஆர்சிபி மேட்சையும் அடிக்கலாம், பஞ்சாப் மேட்சையும் அடிக்கலாம். ஏன்டா தோனி வர்றதுக்கு இன்னும் ஒரு 4-5 மேட்சுக்கு தோனி வரமாட்டேன்ற மாதிரி தான் இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க. சிஎஸ்கே ஒஃபிஷியலாக இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 4-5 மேட்சும் சிஎஸ்கே தோத்துச்சேன்டா சுவராக கஷ்டம் பிளே ஆஃப்ஸுக்கு போடுறதுக்கு. அதுக்குள்ளேயே சிஎஸ்கே எவ்வளோ மேட்சுகளை தோனி வராமல் ஜெயிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு வின் பண்ணணும் மேட்சுகளை. நாளைக்கு நடைபெற உள்ள பஞ்சாபுக்கான மேட்சில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த மேட்ச்சில் கூப்பர் கானலி தனியாக நின்று 1 மேன் ஷோவாக ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். பரவாயில்ல, ஓரளவு பெட்டர் டீமாக தான் இருக்குது பஞ்சாப். இப்போது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் தான் லோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கூட நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங் பண்ணால் சுவராக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட.